ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். 1ஆம் தேதி ஆனோன்னு ஃபர்ஸ்ட் கேஷ் டெபாசிட் பண்ணி யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணணுமோ எல்லாருக்கும் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணவங்க, கேன்டீன் ஃபுட் சப்ளை பண்ணவங்க, நமக்கு வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருக்குமே 10th அமௌண்ட் செட்டில் பண்ணி நிறைய கடைங்களுக்கெல்லாம் இந்த இன்வாய்ஸ் பில்லும் அனுப்பிச்சிடுவேன் நான் 10th. இன்னைக்கு மண்டே என்ன கேன்டீனுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு பட்டாணி சுண்டல் தான் அனுப்பியிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை அனுப்புகிறோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஐடியா கொடுத்தது செஞ்சது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நான் ஆன்லைனில் மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை தவிர நிறைய ஐடியாஸ் அவங்கக்கிட்ட எனக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வாரம் ஒரு மெனு கொடுக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கார்ன் சிப்ஸை தனியாக நூல் போட்டு கெட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா உள்ளே போட்டால் நமத்து போயிடும்னு பராரி டேட்ஸும் கூட கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்க ட்ரை பட்டாணி சுண்டல், இந்த மாங்காய் தேங்காய் பட்டாணி சொல்லுவாங்களோ அது, ட்ரை சென்னா தேங்காய் துருவல் போட்டது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இன்னைக்கு எனக்கு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு வாரம் ஒரு ரெசிபி உங்களுக்கு நான் வீடியோஸில் காட்டுறேன். நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த சாலட் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத காட்டுவேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாசி கருவாடு தான். ஸோ இதுலேயே உப்பு அண்ட் காரம் நாங்கள் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி சால்ட் அண்ட் காரம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் காரக்குழம்பு செய்கிறீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பில் 4 டீஸ்பூன் இந்த மாசி கருவாடு தூள் போட்டிங்கன்னா எல்லா காரக்குழம்பும் அப்படியே கருவாட்டு குழம்பு மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்டில் மாறிடும். அதே மாதிரி பொரியல் செய்யும் போது பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், எந்த பொரியல் செஞ்சாலுமே, வெண்டைக்காய் பொரியல் கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது நார் சத்து உள்ள காய்கறி நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலுமே தேங்காய் துருவலோட 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா பொரியல் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இன்டேக் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மாசின்ற அப்போது அதுக்கு ஒரு தனி டேஸ்டே இருக்குது. இதை தவிர இன்றைக்கி ஆர்டர்ஸ் எல்லாம் காட்டுறேன். பைகாம்பரி கோதுமை மாவு, இது 3 kgs ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம நார்மலாக கோதுமை அரிசியெல்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிட சொல்கிறாங்கல்ல டாக்டர்ஸ் எல்லாமே. ஏன்னா இதில் மாவு சத்து அதிகம், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு. பட் பைகாம்பரி கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான். சுகர் லெவல்ஸை அந்த அளவுக்கு பிளட்ல மிக்ஸ் பண்ணாது. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தூள், நம்ம எல்லா ரெசிபீஸ்லையும் இந்த காஷ்மீரி சில்லி தூள் போடுவோம் இல்லையா, கலர் அண்ட் காரத்துக்காக, அந்த காஷ்மீரி சில்லி தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டின ராகி மாவு, முளைக்கட்டின கம்பு மாவு, அதுக்கப்புறம் வறுத்த அரிசி மாவும் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாமே 3 kgs போல் அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய மல்லி மாப்பிள்ளை சம்பா சேவை அண்ட் கருங்குருவை சேவை தான் சாப்பிட்ருந்தோம். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்ரிடே ஹெல்த்தி ஃபுட்ஸோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு.